அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புது வருடம் கிரகநிலை மாற்றம், வாழ்வில் ஏற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, அதே சமயம் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024ஆம் ஆண்டு எந்தெந்த விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு 6ல் இருந்து 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அர்த்தாஷ்டக ஸ்தானத்திற்கு சனி வந்து சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் ஒரு விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு 5லும் கேது லாபஸ்தானத்திலும் இருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பது கிரகநிலைகளின் யதார்த்தமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 2024ஆம் வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய மாறுதல் வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள் அமைகிறது. அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளில் நிகழக்கூடிய முக்கியமான கிரக மாறுதல்கள் என்னவென்று பார்க்கும்போது மிக வலிமை வாய்ந்த தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏப்ரல் மாதம் முதல் பயிற்சி அடைய போகிறாருங்க. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் முதல் சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வலுவாக ரிஷபராசியில் அமர்ந்து சஞ்சரிப்பாருங்க. அவரது சமகிரகமான ரிஷபராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கிரன் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அக்டோபர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு மீண்டும் ஜனவரி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற போறாருங்க. இது குருவினுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாறுதலாக பார்க்கப்படுகிறது. சனியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலிமையாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பத்தில் சனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாக பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது என்பது பழமொழி. அதிலும் தற்போது முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஏப்ரல் குரு பயிற்சி நடைபெறக்கூடிய தருணத்துல ஜூன் மாதத்திலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. நவம்பர் மாதம் வரை வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பாருங்க. இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே கும்பராசியில் அமர்ந்து நேர்கதியிலும் வக்ரகதியிலும் சஞ்சரிக்க போகிறார் சனி. சனியின் அமைப்பு முழு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையாக உள்ள காரியங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். இந்த வருடத்தின் பிற்பகுதியில் குருவின் சுப பார்வை மிக அதீதமாக மகரம், விருச்சகம் மற்றும் கன்னிராசிக்கு கிடைக்க போகிறதுங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது கோடீஸ்வர யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறதுங்க. சனி பகவானுடைய பார்வையும் பல்வேறு விதமான சிரமங்களை விளக்குகிறது. சனி 3ஆம் பார்வையாக தனுசு ராசியும் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும் பார்க்கிறாருங்க. 10ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கிறார். சனியினுடைய பார்வை காரணமாக பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக 2024 அமைய போகிறது. இந்த வருடத்தில் முக்கியமான ராகு கேதுவின் கிரக அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ராகு முழு பலத்துடன் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது கன்னிராசியில் வீற்றிருக்க போகிறார். இந்த 2 கிரக நிலைகளும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் பயிற்சியை சந்திக்க போகின்றன. எனவே இந்த வருடம் முழுவதும் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்க போகிறார். செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் தனுசு ராசி
ராசியிலும், அதற்கு பிறகு மகரம், கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த வருடம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்கள்ல மீதி இருக்கக்கூடிய 12 இடங்களிலும் மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 4 கிரக நிலைகளும் 1ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் சில நேரத்தில் ஏற்றமும் சில நேரத்தில் சின்ன சின்ன தடையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏற்றம் இறக்கம் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை, இன்ப துன்பம் கலந்ததுதான் மனித வாழ்க்கை என்று உணர்த்தக்கூடிய வகையில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் 12 இடத்திலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. இப்படி 2024ஆம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடியவர் குரு பகவான். அவர் மிக வலுவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் 6இல் சஞ்சரிப்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வலுவாக 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் சென்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அவருடைய சுப பார்வை ஜென்மராசி 3 மற்றும் 11ஆம் இடத்தில் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது. சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் ஆகிய 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும், இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும், அனைத்து விதமான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அதிலும் குறிப்பாக குரு பகவான் மிக வலுவாக 7இல் அமர்வது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும், தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். எதிர்பாராத பதவி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும், சொத்துக்கள் புதிதாக வாங்குவதற்கான யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. எந்த விதமான புதிய முயற்சியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும். புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குதல் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும். இதேபோன்று ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு பஞ்சமஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் வீற்றிருப்பது அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஏனென்றால் இந்த வருடம் முழுவதும் லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார். நீங்கள் எதிர்பாராத உபரி வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும், ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றமும், பல்வேறு வகையாக இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு சிறு முயற்சியிலே கிடைக்குங்க. அலைச்சல் சிரமம் குறைகிறது என்பதை ராகு கேது இந்த வருடம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வருவதும் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அர்த்தாஷ்டக சனியாக சனி பகவான் அமர்ந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சனியின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்குங்க. புதிய தொழில், புதிதாக பல்வேறு விதமான தொழில் ரீதியான விஷயங்கள் அனைத்தும் நன்மையை கொடுக்கும். தொழில் மாறுதல், இடம் மாறுதல், வீடு மாறுதல் என அனைத்துமே மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் பார்வை 2, 7 மற்றும் 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. ஜீவனஸ்தானம் மிக வலுவுள்ளதால் நீங்கள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. இருந்தாலும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. ராசியின் அதிபதி இந்த வருடம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும், சொத்துக்கள் அடுக்கடுக்காக வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்த
ஒரு ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது. இன்ப துன்பம் கலந்திருப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. எப்படி பார்த்தாலும் நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு ஆண்டாக, நிச்சயமாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.